நரகத்தின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லும் பகலும் தன்னை அர்ப்பணித்த என் உயிரை விட நான் நேசிக்குகின்ற விரும்புகின்ற எங்கள் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் இறை நல்லடியார்களே, கனவான்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது, மிகவும் குறுகியது. இந்த வாழ்க்கை திட்டத்தில் வாழ வந்திருக்கும் நாம் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு எந்த விடயத்தை எடுத்து நடக்கும்படியாக ஏவினானோ அந்த விடயங்களை அவசரமாக எடுத்து நடக்கும்படியாகவும், எந்த விடயங்களை தவிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தடை விதித்தானோ அந்த தடைகளை தவிந்து கொள்ளுமாறும் தனக்கும் தாங்களுக்கும் வசியத் எனும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவுடைய தலையங்கம் நம் மத்தியிலே ஏழைகள், எளியவர்கள், தேவை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படியான கிஃப்ட்களை வழங்குகின்றான் என்பதுதான் சகோதரர்களே. மேலான பெரியோர்களே, இந்த ஹுதுபாவை உள்ளம் திறந்து கேட்க வேண்டும். சும்மா வெறுமன கண்ணால் மாத்திரம் கேட்காமல் மனதை திறந்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதனை நாங்கள் கேட்க வேண்டும் சகோதரர்களே. மேலான பெரியோர்களே, கனவான்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சில பேர்களை ஏழைகளாகவும் சில பேர்களை வசதி படைத்தவர்களாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். வசதி உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு பிடித்தவர்கள், ஏழைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் ரொம்ப ஏழையாக வாழ்ந்தவர் தான் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களே. எனவே ஏழைகளாக வாழ்வதும் வசதியாக வாழ்வதும் ரெண்டும் சோதனைகள் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். பணத்தை கொடுத்து சோதிக்கிறான், என்ன செய்கிறார்? பணத்தை எடுத்து சோதிக்கிறார், என்ன செய்கிறான்? இதுதான் சகோதரர்களே உண்மையான தியரி. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், தொழிலே நல்ல அபிவிருத்தி உள்ளவர்கள், நல்ல மாளிகையிலே வாழக்கூடியவர்கள், நல்ல கார் வாகனங்கள் ஓடக்கூடியவர்களும் நமக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். அன்றாடம் தின்பதற்கு உண்பதற்கு வசதி இல்லாமல் பிள்ளைகள் 4-5 பேர்களை பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு கோழி வாங்குவதற்கும் வசதி இல்லாமல், ஒரு இறைச்சி துண்டு வாங்குவதற்கும் வசதி இல்லாமல் சாதாரணமான முறையிலே வாழ்ந்து கொண்டு கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு குடும்பத்தில் நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி எல்லோரும் இருப்பார்கள். நானாக்காரன் ரொம்ப ஏழையாக இருக்கிறான், தம்பிக்காரன் ஏதோ கட்டாருக்கு சென்று கொஞ்சம் வசதியோடு இருக்கிறான். அங்கே தங்கச்சிக்காரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாள், தாத்தாக்காரி யாரை ஒரு வசதிக்காரனை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததனால் கொஞ்சம் நல்லாக இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு மத்தியிலே தற்போது இருக்கக்கூடிய ஒரு விடயம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நமதுக்கு மத்தியிலே சில பேர்கள் இருக்கிறார்கள். ஹாஜியார் என்று சொல்லுவார்கள், போடியார் என்று சொல்லுவார்கள், துரை என்று சொல்லுவார்கள். அவர்கள் பெரிய கடைகளிலே முதலாளிமார்கள் என்று சொல்வார்கள். சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
ஆனால் கவலையான விஷயம், அவர பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குவாரு 50,000 40,000 30,000க்கு வாங்குறாரு, குற்றமில்லை. ஆனால் நகைகள் எல்லாம் கைகளும் கால்களும் தொங்கிக் கொண்டிருக்கும். ஏனென்றால் வசதி இருக்கிறது. அவங்களோட மனைவிகள் மாஷா அல்லாஹ் நல்ல சந்தோஷமாக நல்ல நகை அணிகலனுடன் வாழுகிறார்கள். ஆனால் சகோதரர்களே, அவர்களுடைய தாயுடைய நிலைமை எடுத்து பார்த்தால், அந்த ஹாஜியாருடைய தந்தையுடைய நிலைமை எடுத்து பார்த்தால், மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கால இங்கால தலையை சொரிந்து அவர்கள் ஒரு வகையான தாக்கத்துடன் வாழுகிறார்கள். நாங்கள் போய் உங்களோட மகன் வசதியாக இருக்கிறார் தானே, அவர் கவனிப்பது கிடையாதா? ஆரம்பத்தில் கவனித்தார், மருமகளின் சொல்லை கேட்டு இப்போது பெருசாக கவனிப்பதும் கிடையாது. பயந்து நடுங்கி ஒடுங்கித்தான் எனக்கு செலவு அடிக்கிறான். நான் குளிச வாங்கவும் வசதி இல்லாமல் நான் ரொம்பவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறேன் புலம்புபவர்கள் நமக்குள்ள நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் சுப்ஹானல்லாஹ் பாப்பா அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறார், அங்கே நானா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இவர் ஏழை மக்களாம் அங்கே இந்த பேஸ்புக்கில் இருந்து கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்கிறதாக செய்திகளை பார்க்கிறோம். அந்த ஸ்கூல் கட்ட கொடுத்தாராம், இங்கே ஒரு கிளப்புக்கு பேக் அடிச்சு கொடுத்தாராம், அங்கே டிஷர்ட் அடிச்சு கொடுத்தாராம் என்றெல்லாம் பேஸ்புக்கில் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய குடும்பத்துள்ளவர்களுடைய நிலைமையை பார்த்தால் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கிறது. தங்கச்சி அங்கே பதுவா செய்கின்றான், தங்கச்சிட பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது தங்கச்சியுடைய மச்சான் மௌத்தாகி விட்டார், எத்தீமாக பிள்ளைகள் இருக்கிறது. அந்த எத்தீமுடைய தலையை தடவுவதும் கிடையாது. வா என்ன என்று கம்பீரமான பேச்சைத்தான் பேசுகின்றார். இவரை பேச வைத்தது, இவரும் சாதாரண நிலைமையிலே இருந்தார். ஒரு கியூஎஸ் படிச்சு கொண்டு கட்டாரில் கொஞ்சம் தொழில் கிடைச்சிட்டு மகன் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கிறார், அங்கிருந்து லட்சக்கணக்கான காசுகளை அனுப்புகின்றான். இவர மதிப்பும் தன்ன மதிப்பும் இப்ப ஏறிக்கொண்டிருக்கிறது. மேலான பெரியோர்களே, கணவான்களே, இது அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை. இந்த பணம், இந்த கார், இந்த வாகனம், இதை அனைத்தும் அல்லாஹ்வுடைய சோதனை என்பதனை மறந்து விட்டார்கள் நிறைய பேர்கள். சகோதரர்களே, நிறைய ஹாஜிமார்கள் மறந்துட்டார்கள், நிறைய முதலாளிமார்கள் மறந்து விட்டார்கள், நிறைய பெரியவர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஸ்லிம், மனிதா உனக்கு பணம் இருக்கிறதா, உன்னிடத்தில் கொஞ்சம் வசதி இருக்கிறதா, உனக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதா, உனக்கிட்ட ஏதாவது ஒரு கெட்டித்தனம் இருக்கிறதா, நீ அந்த கெட்டித்தனத்தை, உண்ட அதிகாரத்தை, உண்ட பணத்தை, உண்ட பதவியை நீ என்ன செய், ஒரு முஸ்லிமுக்கு முடிஞ்சா ஒரு உதவியை செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் கஷ்டத்தில் இருக்கிறான், அண்டை விட்டான், கஷ்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று நிரப்ப தெரியாது, அவனுக்கு ஒரு வழியை காட்டினா முன்னேறுவான். ஆனா நீ கூப்பிட்டு வச்சு என்ன, நீங்களும் ஒரு தொழில் செய்யலாம் தானே, ஒரு வழியை காட்டு. மறுமையில என்ன கிடைக்கும் தெரியுமா? நஃபஸல்லாஹ், அல்லாஹ் உன்னை, உனக்கு கஷ்டம் வரும்போது, உனக்கு நோய் வரும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு சிக்கல் வரும்போது, கபூர்ல பாம்பு கொத்த வரும்போது, உண்ட மஹ்ஷருடைய நிலைமை மோசமாக வரும்போது, உண்ட சிராத்துடைய நிலைமை மோசமாக வரும்போது, நஃபஸல்லாஹு, உனக்கு அல்லாஹ் அந்த இடத்துல, ஆஹா நீ அண்டை விட்டானுக்கு உதவி செஞ்சாயல்லா, நீ உன் தங்கச்சிர மகனுக்கு உதவி செஞ்சாய் அல்லவா, நீ உன்னுடைய நண்பனுக்கு உதவி செஞ்சாய் அல்லவா, ஓஹோ மலக்குமார்களே அவன் பிரச்சனையை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். சுப்ஹானல்லாஹ்.
சகோதரர்களே, நம்மட உலக பிரச்சனை தான், மர்மட பிரச்சனை, கபருடைய பிரச்சனை. உங்களோட சொந்த மகன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்க அந்த ஏழைக்கு கொடுத்த அந்த 5 ரூபாய், அந்த 10 ரூபாய் ஒரு வழியை காட்டினீங்க, ஒரு புத்திமதி சொன்னீங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கணவன் மனைவியோட பிரிய கொலை, நீங்களும் போய் அதானே நீயும் ஆம்பளை தானே 1000 பொண்ணு நான் எடுத்து தரேன் கெத்து காட்டி அவனை பிரிக்காம, இங்க பார் வாழ்ந்துட்டோம், கல்யாணத்தை முடிச்சிட்டோம், சண்டை பெறும், எங்கட விட்டுட பிரச்சனை விடையா என்று சொல்லி சேர்த்து வைக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மன் நஃபஸ குர்பத்தம் மின் குர்பி துன்யா. நீ என்ன செய், அந்த முஸ்லிமுக்கு உதவியாகிரு. பணம் இல்ல, அறிவிருக்கு, அறிவு ரீதியாக உதவி செய். அதுவும் இல்ல, கெத்திருக்கு, ஏதோ ஒரு அவங்களோட சேர்த்து வை. குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை, ஒரு நமக்கே தேவையில்லாத அவியபாடு அவிய பார்க்கட்டும் என்று விடாத. நீ தனி மனிதனாக படைக்கவில்லை. நீயும் உண்ட பிள்ளைகளும் உண்ட காரும் உண்ட வாகனமும் இதுக்கென்று வாழ வரல. உனக்கு வாழ வைத்தது இந்த உலகத்திலே நீ வாழ்கிறது சமுதாயத்துக்காண்டி. ஹைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர் தன்னுடைய மகள், தன்னுடைய புள்ள, தண்ட ஊடு தான் மாத்திரம் வாழ்பவன் சிறந்தவன் அல்ல. மக்களில உயர்ந்தவன், மக்களை சிறந்தவன், மதிப்பு மிக்கவன். அண்டை வீட்டை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும், பக்கத்து முஸ்லிம்களை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும், சமுதாயத்தை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும், சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டும். என்னால் மக்கள் பிரயோஜனம் அடையும் என்று வாழ்கின்றார்களே கொஞ்சம் பேர், அவர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில். இங்க ஆஜியார் என்று எல்லாரும் மதிக்கலாம், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக முடிய வேண்டும். நபி இன்னும் விளங்கப்படுத்த நமக்கு விளங்காது இந்த ஹதீஸ் என்று போட்டு இன்னொரு ஹதீஸ கொஞ்சம் விரிவாக சொன்னார்கள். மன் யஸ்ஸர அன் முஸ்லிம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் கஷ்டத்தை இல்லாமலா காட்டும் பரவாயில்ல, கொஞ்சம் இலகுபடுத்து. ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுறான், நான் தானே கஷ்டத்தை கொடுத்தது. அவன் கஷ்டப்படக்கூட ஒரு கடன் ஒன்றை வாங்கிட்டான், மகனுக்கு வகுப்பு காசு கட்ட ஒரு கடனை வாங்கிட்டான். 30ஆம் தேதி என்று சொன்னா 30ஆம் தேதி தரல, இந்த 2ல் 1 நடக்கணும், அவரத்தை போய் மடிச்சு காட்டி உங்களோட கெத்த காட்டாதங்க. அவனுடைய சுமை கூப்பிட்டு, சரி இன்னொரு 5 நாள் பரவாயில்ல எடுத்து காசை திறப்பாருங்க என்று ஒரு சுமையை குறை. உங்களுக்கும் கஷ்டம் பெறும், உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்கு, கிட்னி இருக்கு, உங்களுக்கும் கேன்சர் இருக்கு, உங்களுக்கும் கபர் இருக்கு, உங்களுக்கும் மஹ்ஷர் இருக்கு, உங்களுக்கும் சிராத் இருக்கு, நரகம் இருக்கு. இந்த நேரம் எல்லாம் மலக்குமார்கள் உங்களோட இருந்து இவன் கஷ்டத்தை குறைச்சா உங்களோட கஷ்டத்துக்கு மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் கேமாடுவான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, ஆபத்து வரப்போது, ஆஜியா போறார் வண்டியில, மாடொன்னு பாயுது, மலக்கு தட்டி விடுவார், சைட் கண்ணாடி தான் உடஞ்சு. சுப்ஹானல்லாஹ். இவர் சொல்லுவார், என்ன ஆஜியார், நம்மோட டிரைவிங் இருக்க டிரைவிங், இவர் ஏழைக்கு உதவி செஞ்சதுனால மலக்குமார் தட்டி விட்டது இவருக்கு தெரியாது, இவருக்கு அந்த யோசனை வராது. அது ஈமான்தாரிக்குத்தான் பெறும். மேலான பெரியோர்களை அவர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உண்ட பக்கத்து வீட்டுக்காரன் மௌத்தா போய்த்தான், ஒரு அநாத பிள்ளைக்கு, அவங்களுக்கு பாப்பா இல்லாத புள்ள, வா மகனே தலையை தடவி உனக்கு என்ன செய்யணுமா, டியூஷனுக்கு போறியா, ஓத போறியா, உனக்கு ஏதாவது என்ன தேவைண்டா எனக்கிட்ட கேளுமாண்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் கூறினா. சுப்ஹானல்லாஹ். சும்மா ஒரு ஆறுதல், ஒரு முடிஞ்சது, ஒரு 50 ரூபா போகட்டும், ஒரு 500 ரூபா போகட்டும். கிட்னி 65 லட்சமே, கிட்னி மாத்திரம் 65 லட்சமே, அது சும்மா இருக்கு, சல்லி கேட்கலையே அல்லாஹ். ஹார்ட் ஆபரேஷன் எவ்வளவு, 40 லட்சம், 45 லட்சம். சகோதரர்கள், அதுக்கு அல்லாஹ் காசு கேட்கலையே, அந்த காசெல்லாம் சும்மா தானே இருக்கு. அமானாவிலையும் அங்கேயும் இங்கே நிறைஞ்சு போயிருக்கு. கூப்பிட்டு வச்சு ஒரு 500 ரூபா கொடுங்களேன், ஒரு 1000 ரூபா கொடுங்களேன், ஒரு உடுப்பை வாங்கி கொடுங்களேன், அவன் சிரிப்பானே. அந்த நேரம் நபி சொன்னாங்க,
நீ மௌத்தானா சொர்க்கத்தில் என்னோட இப்படி இருப்பாய் சுப்ஹானல்லாஹ். அங்கஞ்சல்ல என்னோட இருப்பாய். உண்ட 10 ரூபா போட்டும், 5000 போட்டும், 5 லட்சம் போகட்டும், அந்த 7 அந்த அனாதை கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. சுப்ஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை அனாதைகள் சுத்துறாங்க. அவன் வந்தாலும் பெரிய பாட்டி ஊட்ட வந்துச்சு, அவன் பாறான், சி இவன் இந்த டைம்ல என்னத்துக்கு வந்த, ஏண்டா இவர் பெரிய கெத்து, இவர் வசதி, அந்த 7 வந்ததுக்கு கடுக்கிறார். அவர்களே அந்த நேரம் மக என்னமா கேட்க நீ ஒரு துண்டு எடுமான்னு சொன்னா அவனோட மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். இதை பார்த்து மலக்குமார்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அந்த தன்மையெல்லாம் இப்ப இழந்து போய்த்து, இப்ப எல்லாம் மங்கி போய்த்து. இப்ப அவரவர் மைக்கார் மை பெட்ரோல் இப்படித்தான் மனுஷன் வாழ்றான். அவரை பொண்டாட்டி அவரை பிள்ளைகள் தான், மத்தனை எட்டி பார்க்கறதும் கிடையாது, மத்த பக்கத்துல இருக்கிறான்னு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களோட ஆயுள் கூடணுமா, திடீர் விபத்து வராம இருக்கணுமா, ஆக்சிடென்ட் படாம மௌத்து திடீர்னு வருதே, இப்ப அது இல்லாம நடக்கணும்டா எசில் ரஹிமஹு, உங்களோட தாத்தா தங்கச்சி சாச்சி பெரியம்மா மாமா மாமியோட போய் அடிக்கடி கலந்து அடிக்கடி அதை இதை கொடுத்து சந்தோஷமாயிருங்க. வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, மலக்குமார்கள் மற்றதை செய்வாங்க. இப்படி அல்லாஹ் சொல்லியும் நபி சொல்லியும் மனசு கெடுக்கலையே. ஏன்னா ஜும்மாவில் தான் இதை சொல்லலாம். அதுவும் பாரத அரபு குத்துபா டைம்ல தான், அரபியல் மாதிரி கொஞ்சம் நேரத்தோட விரும்பம் மட்டும் யோசிக்கிறதும் கிடையாது. சகோதரர்களை கடைசியா தம்பாரு பிசினஸ் எல்லாம் குடிச்சு அண்ணா இன்னும் அரபால ஓதத்தவங்கெல்லாம் ஓடி வாரு, பதறிக்கு வாரு. சகோதரர்களை கொஞ்சம் ஜும்மா நாளில நேரத்தோட வருவோம், கொஞ்சம் குந்துவோம், ஒரு பயான கேட்போம். கிழமையில ஒரு நாளைக்கு அது இந்த மனசால ஒரு பயான கேட்போம். 24 நாள் கடைக்குள்ள குந்தி குந்தி லாபாய் லாபாய் என்று அதை இதென்று சொல்லி காட்டி காட்டி சக்கரத்துல நான் அதான் பெறுப்போது. அப்ப கொஞ்சம் 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 பயானுக்கு அது வருவோம், அட நேரத்தோட வருவோம். என்ன சொன்னாங்க நபி அவங்க? கொஞ்சம் ஜும்மாண்டைக்கு காலையில குளிச்சு அத்தர் பூசி நடந்து வா, 1 வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மையை தார. சுப்ஹானல்லாஹ். 1 வருஷம் நின்று வணங்கின நன்மையை தார. எத்தனை பேர் வாரம்? 5-6 கிழவ மாறும், வயசு போனாக்களும் பள்ளி மோதின்தான் நேரத்தோட வார. நாங்களும் பிஸியானாக்க சொனங்க தான் பெறுவோம், எங்களுக்கு அவ்வளவு நன்மை தேவையில்லை என்றுதானே நாங்கள் மக்கள் யோசிக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 எளியவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். எத்தீம்களை பாருங்க, உங்களோட அள்ளியில எத்தீம்கள் இந்த ஊட்ட போங்க, கதவை தட்டுங்க. உங்களோட தாத்தா தங்கச்சி ஏழைகளாக இந்த கதவை தட்டுங்க, குடுங்க. நபி சொன்னாங்க, நீ டோட்டலா போறவனுக்கு 1 ரூபா கொடுக்கிறாய், உன்னோட சாட்சி வசதி இல்லாம இருக்கா, அவக்கும் 1 ரூபா கொடுத்தா, இவனுக்கு 1 ரூபா கொடுத்த நன்மைதாலும் சாட்சிக்கு கொடுத்தா அந்த 1 ரூபா 2 ரூபா மாறுமெண்டா. அது 2 நன்மை கிடைக்கும். ஒன்று குடும்பத்தை கவனிச்சது, அன்று அவங்களோட கஷ்டத்தை கவனிச்சது, 2 நன்மை அல்லாஹ் தருவா. எத்தனை பேர் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு, இவர் கொடி கட்டி பிறக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அண்ணன் தான் பார்க்கும், அப்படி வசதி. அவங்களோட வைஃப் நிலத்துல கால் படாது. தங்கச்சி ராத்தா கூட பிறந்த 25 வருஷம் 20 வருஷம் ஒரே பீங்கால திண்டு காக்கா நானா தம்பி என்று செத்தவங்க இப்பயும் செத்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் இறக்கப்படுவோமே, கொஞ்சம் அன்பு காட்டுவோமே. நிறைய பேர் நல்லா செய்யறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் இல்ல. அவங்களுக்கு தான் சொல்றேன். மேலான பெரியோர்களே அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன தெரியுமா? மன்கான, யார் ஒரு சகோதரனுக்கு ஒரு தேவை, தம்பி கொஞ்சம் சைக்கிளை கொஞ்சம் விட்டு போட்டு வாமா, தம்பி ஒரு கோழி வாங்கித்தாமா. ஒரு பெரிய ஹாஜியார் அவர், எந்த லெவல் என்ன, இந்த அந்தஸ்து என்ன, நீங்க எங்கள்கிட்ட இப்ப கடைக்கு போய் சொல்றீங்களா? அப்படியே இருக்க கூடாது. மன்கான ஃபி ஹாஜதி அஹி, உங்க சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் தேவை பிரச்சனை ஒரு இது ஹெல்ப் அவன் கேட்கிறான், உடனே செய். அல்லாஹ் என்ன செய்வேன் தெரியுமா? உண்ட பிரச்சனை தேவைக்கு மலக்குமார்களை போட்டு கிளியர் பண்ணுவான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, உங்களோட தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். நபி இன்னும் தெளிவுபடுத்தி சொன்னாங்க, வல்லாஹ்
والله في عون العبد ما كان العبد في عون اخي. உங்களோட சகோதரன், உற்றார் உறவினர்கள், உங்களோட ஊர் மக்கள், உன் அண்டை மக்கள், இவங்களுக்கு நீ உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட உதவி தேவைண்டா, அல்லாஹ்ட இரக்கம் தேவையண்டா, அல்லாஹ்ட அன்பு தேவையண்டா, நீங்கள் எளியவர்கிட்ட போங்க, நடந்து போங்க, வாகனத்துல போங்க, அவங்களோட சக்கப்பனை குந்துங்க, அம்மா சாட்சி பெரியம்மாண்ட அன்பா இருங்க. எங்க மாமா சீதேவி எங்க வீட்டுல வந்து சும்மா இருப்பார் என்று அந்த ஹாஜியாரை பார்த்து செல்லக்கோல மலக்கு மலக சந்தோஷப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மேலான பெரியோர்களே, இன்றைக்கு அதெல்லாம் மங்கி போய் அப்படியெல்லாம் இல்ல. ஏழை தான் வசதி, வசதியா ஹாஜியார் ஹாஜியார் தான், அவர் தான் என்றுதான் இன்றைக்கு வாழ்கிறோம். ஒரு ஐடியா காட்டி அவன தொழில முன்னேற்றமே அதுவும் இல்லை நிறைய மக்கள்கிட்ட. சில பேர் செய்யறாங்க, மாஷால் இந்த நன்மையிலும் அவங்களுக்கு கிடைக்கும். மேலான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ், ஒரு 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 ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியே சும்மா சுத்தி பார்க்க போவான். அங்க போனா நரகத்தின் அதில் போவான். ஒரு ஆள் கூப்பிடு, தம்பி நீ எங்கப்பா இருக்கிறாய், என்ன தெரியாதா தம்பி, நீங்க யாரு, மண் அந்த நீங்க யாரு, ஒரு நாள் தாகத்தால் தவித்து கொண்டு வந்தாய், பசியால் தவித்து கொண்டு வந்தாய் தம்பி, உனக்கு உடனே நான் சோறு வாங்கி கண்ணியமான முறையில உனக்கு உணவளிச்சேனே, உனக்கு தண்ணீர் தந்த ஞாபகம் இருக்கா? நீங்க எப்படி இங்க? தம்பி தண்ணியும் மட்டும்தான் தந்த, மத்த எல்லா நேரமும் நான் தண்ணியோட தான் இருந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன், நான் அநியாயத்தில் இருந்தேன், நான் நரகத்திலேயே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு தம்பி, நீ கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட பேச தம்பி, நீ சொர்க்கத்துக்கு போய்த்தாய். இவர் போய் அல்லாஹ்டே, அல்லாஹ் இவன் நான் தாகத்தால் தவிக்கும் போது ஒரு நாள் தண்ணி கேட்டேன், கண்ணியமான முறையில தண்ணியை தந்து என் மனசை குளிர வச்சாயா அல்லாஹ், இவனுக்கு சொர்க்கத்தை கொடு ரஹ்மானே என்று அவர் கேட்பாராம். அல்லாஹ் அந்த ஷஃபாஅத்தை, அந்த சிபாரிசை அங்கீகரித்து அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு கூட்டி போடு சொல்லி விடுவானாம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தில் ஏழைகள் எளியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நாம தப்பித்த நரகத்துக்கு போனாலும் அவங்க சிபாரிசு செய்ய மாட்டாங்களா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸிலே சொல்லுகிறான், நான் தாகித்திருந்தேன் நீ எனக்கு தண்ணீர் தரவில்லையே, நான் பசியோடு இருந்தேன் எனக்கு நீ உணவூட்டலையே, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் நான் ஆடையை நீ எனக்கு தரலையே. யா அல்லாஹ், உனக்கு பசியா, உனக்கு தாகமா, நீ ரப்பே, நீ எல்லாத்தையும் தேவையற்றவனே. என்ற ஏழை அடியான் பசிக்கும் போது, என்ற ஏழை அடியான் தாகத்தில் இருக்கும் போது, உடுப்பு இல்லாம கிழிஞ்ச உடுப்பை போட்டு கொண்டிருக்கும் போது, நீ அலுமாரிக்க எத்தனை உடுப்பு உண்டு அடுக்கி அடுக்கி இருக்கி, அதை போறதும் இல்லை, அதை கொடுக்க மனசும் இல்லாம நீ வச்சு இருந்தேயே. என்ற ஏழை அடியான் கிழிஞ்ச உடுப்போட விறக்கல நீ கண்ணால பார்த்தாதானே, அந்த நேரம் அவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு செய்யற மாதிரியே, அந்த நேரம் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடை கண்ணியமா கொடுத்தேன்னா என்னைக்கு உணவு தந்த மாதிரி தானே, நீ அப்படி செய்யலையே அடியானே என்று அல்லாஹ் சொல்லுவானாம். சகோதரர்களே, எல்லார வீட்டுக்குள்ளேயும் எல்லார அலுமாரிக்குள்ளேயும் எத்தனை செல்வாறு கிட்டிருக்கு, எத்தனை உடுப்புகளுக்கு, எத்தனை வகை வகையான இதுகளை அடுக்கி வச்சிருக்கிறோம். ஏழை எளியவர்கள் நம்மளோட குடும்பத்தில் எத்தனை பேர்கள் ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லாம தவிக்கிறார்கள். டியூஷனுக்கு நம்மளோட தங்கச்சி தாத்தா தம்பியுடைய பிள்ளைகள் ஒரு நாளாவது போய், மகள் இது உனக்கு கணக்கா இருக்கும், இதை போட்டு பாருங்கள், அந்த விலை கூடிய உடுப்பை போடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பெறுமே, அந்த சந்தோஷம்தான் அல்லாஹ்வோட சந்தோஷம். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் மாற வேண்டும். ஒரு அடியானுக்கு ஒரு வழியை காட்டுங்க. தொழுடா மகனே, நீ இப்படி பாவம் செய்யமான்னு சொல்லுங்க, அவன் திருந்தினா அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். உங்களை கொண்டு ஒருவன் நல்லவனாகிட்டான், உங்களுக்கு ஒட்டகம் அறுத்து கொடுத்ததோட நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு இஸ்லாம் பிறருக்கு உதவி செய்யறதை பத்தி எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. ஆக மேலான பெரியோர்களே, அவர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நமது குடும்பத்தில் உள்ளவர்களை போய் கவனிங்க, ஒரு தடவை சுத்தி பாருங்க, யார் கஷ்டத்தில் இருக்கிறன்னு பாருங்க. அசத் கொடுத்துமா அப்படி பேசாதீங்க, குட்டுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தருவான். எவ்வளவு கொடுங்க, பரவாயில்ல கொடுங்க, திரும்பி கொடுங்க, உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார், உங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், உங்களோட நோயை குணப்படுத்துவார், உங்களோட நொம்பலத்தை குணப்படுத்துவார். சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த விடயத்தில் ரொம்பவும் கவனம் எடுங்க. எல்லாருக்கும் வசதி இருக்கத்தான், வாய்ப்புகள் இருக்கத்தான். சகோதரர்களே, நம்மளை போன்ற ஏழை மக்கள், எளிய மக்கள், பெருந்தனவந்தர்கள், கோடீஸ்வரன்கள், பெரிய பெரிய பிராடோவில் போன அந்த பலஸ்தீன் மக்கள் நெருப்புக்களை வெந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம துவா கேட்டு அழுத்த பருவத்தில் இருக்கோம். அப்படி அல்ல, அவங்களுக்கு துவா கேட்க வேண்டும். அவங்களோட கஷ்டம் நம்மளோட கஷ்டமாக நினைக்க வேண்டும். சகோதரர்களே, அவங்களும் நம்மளை போல சகோதரர் தான், முஸ்லிம் தான் சகோதரர்களே. எனவே ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு பில்டிங்கை போல, ஒரு கல்லை வச்சத்தான் அடுத்த கல் வைக்கலாம், அது போலதான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு நடந்தா உள்ளத்துல கவலை பெற வேண்டும். அது எந்த ஊரான இல்லை, அந்த ஊரானுக்கு விரட்டாம வேணும், அது முஸ்லிம், அது ஈமான்தாரி சொல்ல மாட்டான். அது எந்த முஸ்லிமாக இருந்தாலும் நமக்கு நடந்த மாதிரி உணர்வு வாரவன் தான் ஈமான் உள்ளவன். அதைத்தான் ரசூல் சொன்னாங்க, அல் மூமின் கரஜுலுன் வாஹிதின் இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு. ஒரு மூமின் எப்படி இருக்கணும்டா, தலைவலி வந்தா தலைக்கு மட்டும் வலியல, உடம்பெல்லாம் வலிக்குது. இதே போலதான் ஒரு மூமினுக்கு எங்க எந்த ஊராகவும் எந்த நாடாக இருந்தாலும் இப்படியா அல்லாஹ் நம்மளோட ஒரு முஸ்லிமுக்கு நடந்துட்டு நம்மளோட மூமினுக்கு அந்த உணர்வு பெற வேண்டும், அந்த கவலை பெற வேண்டும், அந்த பிரார்த்தனை பெற வேண்டும். அதுதான் ஈமான் அடையாளம். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய பேர் நீங்க இரக்கம் காட்டுறீங்க, உங்களோட சொத்தை கொடுக்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். கொடுக்குற மக்களை இன்னும் கொஞ்சம் பேர் அங்க இங்க கொடுக்குறீங்க. குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதை மறந்து போறீங்க. அவங்களையும் கொஞ்சம் கவனிங்க. நீங்க நிறைய பேர் நிறைய இடத்துக்கு கொடுக்குறீங்க. யா அல்லாஹ், எங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க யா அல்லாஹ், எங்க எல்லார பாவத்தை மன்னித்தடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்கள் எல்லார கஷ்டத்தையும் போக்காட்டிடியா அல்லாஹ், எங்களோட நோய்களை குணப்படுத்திடியா அல்லாஹ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நின்று தொழுகிற அந்த ஈமானத்தை யா அல்லாஹ், உடம்புல சக்தியை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, ஹார்ட் வருத்தம், கேன்சர் வருத்தம், பிரஷர், சீனி, அல்லாஹ் பெரும் பெரும் நோய்களை விட்டு எங்களை காப்பாத்திடியா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களை காப்பாத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உடம்பை நோயால் ஆக்கிறாத யா அல்லாஹ், ஆரோக்கியம் பெரிய நியமத்து யா அல்லாஹ். திடுத்தில் மௌத்து கேள்விப்படுறோம் யா அல்லாஹ், எங்களோட மௌத்து எப்பன்னு தெரியாது யா அல்லாஹ். ஈமானோட மௌத்தாக்கிடியா அல்லாஹ், ஈமானோட மௌத்தாக்கிடியா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களை பலஸ்தீனிலே தின மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க யா அல்லாஹ், உடுப்பு இல்லாமல் தவிக்கிறாங்க யா அல்லாஹ். ஃபர்தோட வாழ்ந்த பெண்கள் எல்லாம் உடுப்பு இல்லாமல் உன்னோட பேரை சொல்லி கத்துகின்றார்கள் யா அல்லாஹ். கருணை காட்டுடியா அல்லாஹ், கடைசி முடிவு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ், அதில் ஹைரை கொடு யா அல்லாஹ், அந்த முடிவில் ஹைரை கொடு யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை காப்பாற்றியா அல்லாஹ், எங்களோட முஸ்லிம்கள் யா அல்லாஹ், அந்த பெண்களை காப்பாற்றியா அல்லாஹ், அந்த சிறார்களை காப்பாற்றியா அல்லாஹ், அவங்களோட நோயாளிக்கு நோயை குணப்படுத்தியா அல்லாஹ். ரஹ்மானே, அந்த ஷஹீதுகளுக்கு சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, எவ்வளவு பெரிய நியமத்தை எங்களோட நாட்டுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, அந்த நியமத்தை கலட்டிடாத யா அல்லாஹ், அதை யா அல்லாஹ் இன்னும் விஸ்திரமாக்கித்தா யா அல்லாஹ். எங்களை எல்லாரும் ஒத்துமையா வாழவை யா அல்லாஹ். எங்களோட தந்த பணத்துல பரக்கத்தை தாயா அல்லாஹ், அந்த பணத்துல நிம்மதியை தாயா அல்லாஹ், அந்த பணத்தால சந்தோஷத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க எல்லாரையும் நீ பொருந்துக்கோ யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله اللي سهل بعد طريق العباده ويسر وافاض من خزان جوده الذي لا تحصر وجعل هذا اليوم يعود في كل اسبوع ويتكرر ونكه به من الذنوب والطاهر. احمد سبحانه وتعالى على نعمه الذي لا تحصر وهو المستحق لان يحمد ويشكر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له خلق فقدر ودبر ويسر واشهد ان محمد عبده ورسوله صاحب اللواء والكوثر. اللهم صل على محمد وعلى ال محمد ما لا الهلال وانبر وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله اتقوا الله فإن ليس سعيد من أدرك المال والجاه والعزة
فإنما السعيد من اتقى الله فيما يبدي ويبين ونجا من نار حرها الشديد والطعم أهله الزكوم ولباس مع القطران والحديد. فقد قال جل وعلا في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا منه بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله ملك المنان وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. وعليكم بسنة وسنة خلفاء الراشدين المهديين وعضوا عليها بالنواجذ. الله صحابي لا تتخذوا من بعد غرلا فمن أحبهم فبحب أحبهم ومن أبغلهم فببغل أبغلهم خير القرون كرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. فيا عباد الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم اغفر للخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن بنت رسول فاطمة الزهراء رضي الله عنها ونسبتهم الكريمين حسن والحسين وأما النبي سيدنا الحمزة والعباس وعن بقية على رسول الله صلى الله عليه وسلم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تسوي خلقنا بالنار ولا تجعل من هدبها ولهبها فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك لرؤوف رحيم. فيا عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا العليم الجليل الجبار يهديكم ولذكر الله تعالى والله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة فإن الصلاة تنهى عن الفحشاء والمنكر.